ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே எங்கள் வீட்டில் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சுங்க. வாங்க என்ன செஞ்சோன்னு பார்த்துடலாம். பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ், சன்ஃப்ளவர் சீட், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், டேட்ஸ், ஃபிக், வால்நட் எல்லாத்தையும் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற வச்சாச்சுங்க. அது கூட 2 வாழைப்பழம் சேர்த்து கொஞ்சமாக பால் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு கொஞ்சம் பால் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இதே குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா செப்பரேட்டாக கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக ஓட்ஸ், சிவப்பு அவலை நைட்டே ஊற வச்சாச்சு, அதையும் கொஞ்சமாக சேர்த்திருக்கோம். மார்னிங் எந்திரிச்சதும் இதை ஒரு கிளாஸ் குடிச்சிட்டோங்க. ஒரு 2 ஹார்ஸ்க்கு பசி எடுக்காது. தென் 11 ஓ கிளாக் அப்படி ப்ரௌன் சன்னா, ஒயிட் சன்னா, வேர்க்கடலை 3யும் நைட்டே ஊற வச்சுருந்தோம். ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, தண்ணி 2யும் சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சுடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க. ஒரு நாளைக்கு தேவைப்படுற ப்ரோட்டீன் எல்லா சத்துக்களும் இதில் நமக்கு கிடைக்கும். 5 விசில் விட்டு வேக வச்சாச்சு. இப்போது இதுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், துருவி வச்சுருக்கிற கேரட், கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், பெப்பர் பவுடர், சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை, இட்லி, சாம்பார் சாதம்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு கேர்டு சேர்த்திருக்கோம். வேணும்னா இது கூட வெள்ளரிக்காய், தக்காளி, மாங்காயை கட் பண்ணி சேர்த்துனீங்கன்னாலும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஹோம்மேட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். டாடா.